இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி இது நவம்பர் மாசம். நான் வந்து அக்டோபர பத்தி பேசப் போறேன். என்ன அப்டின்னா, பிங்க் அக்டோபர், பிங்க் அக்டோபர் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேப்பர்ல ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய டிவி நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அக்டோபர் மாசத்துல பிங்க் அக்டோபர்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஹெல்த் அவேர்னஸ் ஒண்ணு நடக்குது. அது எதுக்காக பண்றோம்? என்ன பர்ப்பஸு? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஏன்டா ஊர்ல இவ்ளோ கேன்சர் இருக்கு. அது ஏன் பிரஸ்ட் கேன்சருக்கு மட்டும் ஏன் 1 மாசம் மட்டும் தனியா டெடிகேட் பண்ணி நீங்க பண்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்ப ஏன் இதே மாரி பிரெயின் கேன்சருக்கு 1 மாசம் எடுத்துக்கிறதில்ல, ஒரு யூட்ரைன் கேன்சருக்கு 1 மாசம் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைய ஒத்துக்கிறோம்னா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, பிரஸ்ட் கேன்சர் இஸ் நம்பர்ஸ் ஆர் வெரி வெரி ஹை இன் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஹையா இருந்தது. அதனால அங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ, பொதுவா இந்தியால வந்து இந்த கேன்சர பத்தி பேசும்போது 2ஆ பிரிச்சு பேசுவோம். அர்பன் சென்டர்ல என்ன கேன்சரு, ரூரல் சென்டர்ல என்ன கேன்சர் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ரூரல் செட்டப்ல இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களுடைய உணவு பழக்கவழக்க முறைகள் வேற, அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வேற, அவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் வேற.